வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்று ஒரு முக்கியமான நாள் என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையில் குற்றச்சாட்டுகள் அல்லது குற்றச் செயல்கள் அல்லது பல நாசகார வேலைகளில் ஈடுபட்டவர்கள் தொடர்ச்சியாக தப்பித்துக் கொள்ளுகின்ற அல்லது தப்பிப்பதற்கான பல ஏது நிலைகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு ஆபத்து இலங்கை தீவிலே ஏற்பட்டு விட்டதா அல்லது சாட்சிகளுக்கு பாதுகாப்பில்லையா என்கின்ற கோணங்களில் கூட இப்போது பலரையும் சிந்திக்க தூண்டி இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால், இன்று காலை புலர்ந்தவுடன் கிடைக்கப்பெற்ற ஒரு செய்தியானது இலங்கையினுடைய 35வது போலீஸ் மா அதிபராக இருந்த சிடி விக்ரமரட்ன தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற செய்தி வெளியானது. அதற்கு முன்னரும் ஒரு செய்தி வெளியாக இருந்தது, மறந்திருக்க மாட்டீர்கள். கபில சந்திரசேன ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்திலே முக்கிய சாட்சியாக கருதக்கூடியவர் அல்லது மஹிந்த ராஜபக்சவுக்கு அந்த பணத்தை வழங்கியதாக கூறிய முக்கிய சாட்சி கபில சந்திரசேன காலையிலே செய்து கொண்டார். அதே போன்று ரங்க ராஜபக்ச திரைசேரியினுடைய வெளிநாட்டு விவகாரங்களுக்கு பொறுப்பான உதவி பணிப்பாளராக இருந்த ரங்க ராஜபக்ச அவர்களும் தற்கொலை செய்து கொண்டார். ரங்க ராஜபக்ச மிகவும் அமைதியான சுபாவம் உடையவர். அவருடைய வீட்டிலே இருந்து அலுவலகத்துக்கு தினமும் தொடர்ந்தில் வந்து செல்லக்கூடிய மிகவும் ஒரு நல்ல அதிகாரி என்று பெயர் எடுத்தவர். மிக முக்கியமான 3 நபர்கள் தவறான முடிவெடுத்து தங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொண்டிருக்கின்றனர். அதில் குறிப்பாக சொல்ல போனால் சிடி விக்ரமரட்ன 35வது போலீஸ் மா அதிபர் கோட்டாபாய ராஜபக்சவின் மிகவும் விருப்பத்துக்குரியவர், நேசத்துக்குரியவர் என்றுதான் கூறப்படுகிறது. என்ன இடம்பெற்றது? ஆனால் அவர் காலையிலே உடற்பயிற்சிக்கு செல்வதற்காக தயாராக இருந்ததாகவும், அந்த உடற்பயிற்சிக்கு செல்ல தயாராக இருந்தவர் எப்படி இந்த தவறான முடிவெடுத்தார்? பல கோணங்களில் விசாரணைகள் இடம்பெறுகிறது. சிடி விக்ரமரட்ன தவறான முடிவெடுப்பதற்கு என்ன காரணமாக இருந்தது? அல்லது உண்மையில் அவர் தவறான முடிவை அவரே எடுத்தாரா அல்லது அவரை யாரும் எடுப்பதற்கு தூண்டினார்களா என்ற கோணத்தில் தான் இன்று சிந்திக்க தோன்றுகிறது. இந்த 3 தவறான முடிவெடுத்து உயிர்களை மாய்த்து கொண்டவர்கள் தொடர்பில் நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த மூவருடைய வரலாற்று பின்னணிகளுக்கு அப்பால் இவர்கள் தவறான முடிவெடுப்பதற்கு ஏதோ ஒரு தரப்பால் மூளை சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் திட்ட தெளிவாக தென்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் சிடி விக்ரமரட்னவாக இருக்கலாம், அதன் பின்னர் கபில சந்திரசேனவாக இருக்கலாம், அதன் பின்னர் ரங்க ராஜபக்சவாக இருக்கலாம். தொடர்ச்சியாக உயிர்களை மாய்த்து கொண்டவர்கள் அனைவரும் இலங்கையின் கடந்த காலத்திலே மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் என்றுதான் கூறப்படுகிறது. இவர்களை அந்த மூளைச்சலவை செய்யக்கூடிய அல்லது பிரைன் வாஷ் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் அல்லது அந்த தரப்பு யார் என்கின்ற தேடலை உடனடியாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மேற்கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கின்றது. சிடி விக்ரமரட்னவின் மரணம் என்பது ஒரு தவறான முடிவெடுத்திருக்கலாம் அல்லது அவர் தன்னைத்தானே உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் பல உண்மைகள் வெளிவராமல் அப்படியே மறைந்து விட்டன அல்லது உறங்கி விட்டன என்றுதான் கூற வேண்டும். இந்த வேலைகளை செய்யக்கூடிய நாசகார செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் யார் என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் நடந்தது என்ன, நடந்ததன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள், இதனை உண்மையில் ஒரு அரசியலாக அல்லது மன உளைச்சலாக பார்ப்பதா அல்லது திட்டமிட்ட சதி என்று பார்ப்பதா என்கின்ற கோணங்களில் எல்லாம் எண்ண தோன்றுகிறது. ஆனால் ஒரு புலனாய்வு செய்தியாளராக எம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் இது திட்டமிட்ட வகையில் எதிர்கால விசாரணைகளை சீர்குலைக்கின்ற வகையில் ஒரு தரப்பினர் மிகவும் நிதானமாக இந்த விவகாரங்களை கையாண்டு வருகிறார்கள். ஒரு விடயத்தை பார்த்திருப்பீர்கள், பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளோடு தொடர்புபட்ட தரப்பினர் என்று எல்லோரும் குற்றஞ்சாட்டக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக சாதாரணமான அரசியல் பணிகளாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்களாக இருக்கலாம், அரசியலை மிகவும் இலகுவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் செய்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களிடம் இந்த சைலண்ட் கில்லர், அதாவது ஒரு மிகவும் அமைதியான முறையில் மூளை செலவை செய்துதான் இந்த விடயங்கள் இடம்பெறுகின்றன என்பதுதான் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த மூவரின் பட்டியல் இப்போது பேசப்படுகிறது. இன்னும் ஒருவர் இதில் இணைந்திருப்பார். தெய்வாதீனமாக அவர் நூலிழையில் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார். அவர் வேறு யாரும் அல்ல, சுரேஷ் சலை. ஒருவேளை சுரேஷ் சலவின் மனைவியை மூளைச்சலவை செய்து சுரேஷ் சலவை வெளியில் எடுப்பதற்கு கடும் பிரயத்தனம் மேற்கொள்ளப்பட்டது. அதனை ஏதோ ஒரு வகையில் சுதாகரித்துக் கொண்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அதற்கு இடம் கொடுக்காமல்
நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார், அல்லது நீதிமன்றத்தின் தயவால் நூலிழையில் சுரேஷ் அலை காப்பாற்றப்பட்டிருக்கிறார். ஒருவேளை அவர் வெளியே வந்திருப்பாராக இருந்தால் அவரும் மன உளைச்சலில் தவறான முடிவெடுத்து விட்டார் என்கின்ற தகவல் மட்டும்தான் மிஞ்சி இருந்திருக்கும். அவை இப்போது தடுக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தின் ஒரு நிதானமான அல்லது தூர நோக்கான செயற்பாட்டின் பலனாக நூலிழையில் உயிர் தப்பி இருக்கின்றார் சுரேஷ் அலி. சுரேஷ் அலவின் மனைவி மூளைச்சலவை செய்யப்பட்டார், பிள்ளைகள் மூளைச்சலவை செய்யப்பட்டார்கள், குடும்பத்தார் மூளைச்சலவை செய்யப்பட்டார்கள். அது போன்றது ஒரு சூழல் தான் இங்கும் நிகழ்ந்திருக்கின்றது. இவை ஒரு தொகுப்பாக கடந்த காலங்களில், நிகழ்காலங்களில், எதிர்காலங்களில் என்ன விடயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களிடம் கூறியிருக்கின்றோம். அதற்கு அப்பால் இப்போது நீங்கள் கேட்பது புரிகிறது. நடந்ததை கூறுங்கள், என்ன இடம்பெற்றது, எப்படியான சூழ்நிலையில் இவைகள் வகைப்படுத்தப்பட்டன அல்லது எத்தனையான சூழ்நிலையில் இவைகள் திட்டமிடப்பட்டன என்பது தொடர்பில் ஒரு விரிவான அறிக்கை எம்முடைய நீண்ட நிதானமான பல தேடல்களின் பின் உங்களிடம் சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கின்றோம். இலங்கையின் குற்றவியல் சரித்திரத்தில் இன்று ஒரு அசிங்கமான நாள் என்றுதான் கூற வேண்டும், அல்லது அதிர்ச்சிகரமான நாள் என்று கூறுவதை விட மிகவும் ஒரு மோசமான நாள் என்றுதான் பதிவாகின்றது. காரணம், யாருமே எதிர்பார்க்கவில்லை அல்லது யாருடைய சிந்தனைக்கும் இந்த விடயம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஆனால் ஒரு துப்பாக்கிய சம்பவம் இடம்பெறுகிறது. முன்னாள் போலீஸ் மா அதிபர், அதுவும் 35வது போலீஸ் மா அதிபர் மரணிக்கின்றார். தன்னைத்தானே அவர் துப்பாக்கி வெட்டுக்களை தீர்த்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதாக தான் கூறுகின்றது. அந்த கூறப்படுகின்ற செய்தியை இலங்கையில் இருக்கக்கூடிய முதன்மை 2 தென்னிலங்கை ஊடகங்கள் முதன்மை செய்தியாக வெளியிடுகின்றது. எந்த ஒரு விசாரணைகளோ அல்லது போலீஸ் அறிக்கைகளோ இல்லாமல் அவர் தவறான முடிவெடுத்து விட்டார் என்கின்ற செய்தி வெளிவருகிறது. அவ்வாறு பார்க்கின்ற போது இதனுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் என்பது எங்கோ ஒரு இடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இலங்கையில் என்பது புதிய விடயம் அல்ல. தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட தரப்பினரும் அந்த செயலில் ஈடுபடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக போலீஸ் திணைக்களத்தில் ஏற்படும் மன அழுத்தங்கள் அல்லது மன உளைச்சல்கள் அல்லது அதிகாரிகளினுடைய வரம்பு மீறிய அழுத்தங்கள் என்ற பல நெருக்கடிகள் வருகின்ற போது மன அழுத்தங்கள் காரணமாக படைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக போலீஸ் அதிகாரிகளும் இந்த இவ்வாறான சம்பவங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு உயிர்களை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் கடந்த காலங்களிலே பதிவாகி இருக்கிறது. ஆனால் போலீஸ் மா அதிபராக இருந்து ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சி.டி. விக்ரமரட்ன அவர்கள் இவ்வளவு காலம் கழித்து மன அழுத்தத்துக்கு உள்ளாவதற்கான காரணம் என்னவென்றுதான் இப்போது இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தீவிரமாக விசாரிக்க வேண்டியிருக்கின்றது. இதன் பின்னணியில் இருக்கும் பலத்த சந்தேகங்கள் என்பது விடை தெரியாத வினாக்கள் அல்ல, விடை தெரிந்த வினாக்கள். உடனடியாகவே சாட்சிகளை ஒரு பொதுவான இடத்தில் பாதுகாப்பு வழங்கி பாதுகாப்பது கட்டாயம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த சாட்சிகளுக்கான முழுமையான பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்துவதும் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நெருக்கத்துக்குரியவர், மிகவும் விசுவாசத்துக்குரியவர், அவருடைய நம்பிக்கையை வென்ற ஒருவராகவே இவர் இருந்தார். அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற மறுகணமே இவர் போலீஸ் மா அதிபராக தெரிவு செய்யப்பட்டார். 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் போலீஸ் மா அதிபர் பதவிக்கு இவரது பெயரை எந்த ஒரு யோசனையோ அல்லது எந்த ஒரு ஆலோசனையோ இல்லாமல் இவருடைய பெயரை பரிந்துரை செய்ததுடன் அவரது பதவி காலத்தில் மட்டும் கோட்டாபய ராஜபக்ச 4 முறைகளுக்கு அவருக்கான பதவி நீடிப்பினை வழங்கி இருக்கின்றார். அன்றைய காலகட்டத்தில் அரசுக்கு எதிராக இருந்த மக்கள் போராட்டங்களை அடக்கவும் ராஜபக்சக்களின் அரசியல் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல அடிமையாக குறித்த போலீஸ் மா அதிபர் அன்றைய காலகட்டங்களில் இருந்தார். இதனை இன்று இருக்கக்கூடிய என்பிபி அரசாக இருக்கலாம் அல்லது எஸ்ஏபி அரசாக இருக்கலாம், எல்லோரும் கடுமையாக நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் விமர்சித்திருந்ததை யாரும் மறக்க முடியாது. இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம் பேசப்படாமல் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றவுடன் அதனை தீவிரமாக விசாரித்ததில் யாரும் மறக்க முடியாத ஒருவர்தான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சாணி அபேசேகரன். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதும் போலீஸ் மா அதிபராக விக்ரமரட்ன நியமிக்கப்பட்டதும் உடனடியாகவே அவர் இவரை சாணி அபேசேகரவை பதவி இறக்கம் செய்கிறார், பதவிகளை குறைக்கின்றார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை விசாரித்த 20 சிரேஷ்ட அதிகாரிகளை உடனடியாக அவர்களுடைய திறமைகளை எல்லாம் முன்னிலைப்படுத்தாது அந்த அதிகாரிகளை விசாரணை பிரிவில் இருந்து நீக்கி அவர்கள் சாதாரண போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவில் 700 பேருக்கு எதிராக பயணத்தடை விதித்தார் குறித்த சி.டி. விக்ரமரட்ன. ஏனென்றால் அந்த 700 பேரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான
பல விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டவர்கள். மிக பிரதானமாக பேசப்படக்கூடிய சாரா ஜஸ்மின் அல்லது புலோஸ்தினி அவர்கள் இப்போது இருக்கிறாரா இல்லையா அல்லது இறந்து விட்டார் என்று 3 முறை டிஎன்ஏ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த டிஎன்ஏ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது சுரேஷ் சலவுடன் அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு சென்றவரும் இந்த சிடி விக்ரமரட்ன என்பதை யாரும் மறக்க முடியாது. இதற்கு மேல் தகவல்கள் அல்லது இதற்கு மேல் அவர் தொடர்பான முக்கியமான விடயங்களை கூற வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கே புரிந்திருக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பல்வேறுபட்ட முன்னேற்றங்கள் இருப்பதாகவும் அதில் மக்கள் 51% மேல் மக்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் திருப்தி அடைந்திருப்பதாக மாற்றுக் கொள்கைக்கான நிதியத்தினுடைய ஒரு கடந்த வார அறிக்கை வெளியாகி இருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அறிக்கையில் மக்கள் திருப்தி அடைந்திருக்கின்றார்கள். சிடி விக்ரமரட்னவும் சில வாக்குமூலங்களை வழங்கி இருக்கின்றார். கடந்த மே மாதம் அளவில் ராஜபக்சக்களின் ஊழல் சாம்ராஜ்யத்தின் முக்கிய புள்ளியாக காணப்பட்ட அல்லது முக்கிய ஆதாரமாக காணப்பட்டவர் நாங்கள் உங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்த கபில சந்திரசேன. அந்த கபில சந்திரசேனவுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரைக்கும் யாரும் அறிந்திராத விடயம். ஆனால் அரவிந்த் டி சில்வா இது தொடர்பான விசாரணைகளை எதிர்கொண்டு வருகிறார். அன்று கபில சந்திரசேன இன்று சிடி விக்ரமரட்ன, அதற்கு இடையில் இன்னும் ஒருவருடைய பெயர் பேசப்பட்டது, ரங்க ராஜபக்சவின் பெயர்களும் பேசப்பட்டது. என்ன இடம்பெறுகிறது என்று தெரியாது. மர்மங்கள் துலங்குமா அல்லது மர்மமாகவே பல விடயங்கள் முடிந்து விடுமா என்கின்ற அச்சம் பொதுமக்கள் தரப்பில் இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு விசாரணை மற்றும் ராஜபக்சக்களின் பெருமளவு நிதி ஊழல் விசாரணைகள் தற்போது தீர்க்கமான அல்லது ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மகனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம், ராஜபக்சவாக இருக்கலாம், கோட்டபாயாவாக இருக்கலாம், பசிலா இருக்கலாம். இந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஊழல் விவகாரம் என்பது ஒரு பெரும் பாய்ச்சலோடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்கான தடைகளும் ஆங்காங்கே ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பாராட்டவும் செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது. பல தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று பல்வேறுபட்ட அடைவு மட்டத்தை அடைந்திருக்கிறது. அதில் மாற்றமல்ல. சூத்திரதாரிகளையும் ஊழல்வாதிகளையும் கூண்டில் ஏற்றுவதாக உறுதியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசு சாட்சியங்கள் விடயத்தில் சற்று கவனக்குறைவு அல்லது அலட்சியமாக இருப்பதாகவே எண்ண தோன்றுகிறது. அரசாங்கம் இந்த விடயத்திலே குறிப்பாக தொடர்ந்து அலட்சியமாக அல்லது கவனக்குறைவாக இருக்குமாக இருந்தால் இந்த சட்டத்தின் முன் இவர்களை நிறுத்தி இவர்களுக்கான தண்டனை பெற்றுக் கொடுப்பது, குற்றச்சாட்டுகளோடு தொடர்பாக யாராக இருந்தாலும் தண்டனை பெற்றுக் கொடுப்பது என்பது அசாத்தியமாகத்தான் இருக்கிறது. சாட்சிகள் ஒவ்வொன்றாக மறைந்து போவது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு குற்றவாளிகளும் ஊழல் குற்றவாளிகளுக்கும் தண்டனை வழங்குவோம் என்று அரசு தேர்தல் மேடைகளில் வாக்குறுதி அளித்தது, அதனை செவ்வனை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் விசாரணை இறுதிக்கட்டத்தை அடைகின்ற போது அல்லது விசாரணை ஒரு நல்ல முன்னேற்றம் அடைகின்ற போது சாட்சிகள் இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை என்பது ஒரு அபாயமான ஒரு அறிகுறியாகவே எல்லோரும் பார்க்கின்றார்கள். சிடி விக்ரமரட்ன ஒரு சில தினங்களுக்கு முன்னர் அல்லது கடந்த வாரம் அளவிலே ஒரு முக்கியமான விடயத்தை செய்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு அன்று நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான மிக முக்கிய ஆதாரங்களை முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்ன சில நாட்களுக்கு முன்னர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு சென்று சில தகவல்களையும் சில வாக்குமூலங்களை வழங்கியதாக தென்னிலங்கை ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக முன்னர் குறிப்பிட்டது போன்று சாரா ஜஸ்மின் காலமானதை உறுதி செய்யுமாறு டிஎன்ஏ மீண்டும் மீண்டும் எடுக்கும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த விசாரணைகளை நடத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கடுமையாக அவரை தூண்டியதாகவும் சிடி விக்ரமரட்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒரு வாக்குமூலம் பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. ஷாரா புலோஸ்தினி தான் இப்போது சிடி விக்ரமரட்னவின் மரணத்துக்கு காரணமா அல்லது அவருடைய தவறான முடிவுக்கு காரணமா என்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. அவர் வாக்குமூலங்களை மிக நிதானமாக பதிவு செய்திருக்கின்றார். அதன் பின்னர் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒரு மனிதனுடைய இயல்பான நிலையை உங்கள் அனைவருக்கும் தெரியும். மரணிக்க போகின்றவர் அல்லது தவறான முடிவெடுக்கக்கூடியவர் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருப்பார். ஆனால் இவரை பொறுத்தவரையில் இன்று காலை அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருந்தது என்பது தொடர்பில் அவருடைய குடும்பத்தார் மிக முக்கியமான சில விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் உடற்பயிற்சிக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார். தயாராகி கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்ன காலை உடற்பயிற்சிக்காக வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு
தயாராக இருந்த போதுதான் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. இன்றைய நாளில் அவர் ஒரு தவறான முடிவெடுக்க போவதாக அவருடைய மனம் அல்லது அவருடைய மூளை சிந்தித்தால் அன்றைய நாள் அவரை பொறுத்தவரையில் வளமையான செயற்பாடுகளிலிருந்து விதிவிலக்காகத்தான் இருப்பார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் உடற்பயிற்சிக்காக தனது வீட்டிலிருந்து புறப்பட தயாராகி கொண்டிருந்த போது துப்பாக்கியால் சுட்டதாக பத்திரிகையாளர் ரங்கா ஸ்ரீலால் தனது கணக்கில், அதாவது தன்னுடைய சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டிருக்கின்றார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் அவர் ஓய்வு பெறும்போது அவரிடமிருந்த பிரத்யேக துப்பாக்கியும் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் போலீஸ் மா அதிபருக்கு வழங்கப்படுகிற பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரிகளிடமிருந்துதான் இவர் கை துப்பாக்கியை பெற்று இந்த செயலை செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அது எப்படி நிகழ்ந்தது என்பதுதான் இப்போது உறுதி செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆனாலும் கூட போலீசாரை பொறுத்தவரையில் இறுதி வரை போராடி இருக்கின்றார்கள் இவர்களை காப்பாற்றுவதற்காக. ஆனால் அது கைகூடவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. அவருடைய மனைவி மற்றும் 2 பிள்ளைகளோடு தான் சி.டி. விக்ரமரட்ன 63 வயதில் வாழ்ந்து வந்திருக்கின்றார். நேற்று இரவு கூட அவர் மிகவும் சரளமாகத்தான் அவர்களோடு உணவருந்தி உறங்கி இருக்கின்றார். இன்று காலையிலும் வளமை போன்றுதான் துயில் இழந்ததாக அவருடைய மனைவி தரப்பு தகவல்கள் கூறுகின்றன. அவரிடம் எந்த ஒரு பதட்டமும் இருக்கவில்லை. அவரை பொறுத்தவரையில் அவர் இயல்பாகவே மிகவும் சாதுவாக பேசக்கூடியவர். அவருடைய பேச்சிலும் மாற்றம் தெரியவில்லை. வளமை போன்றுதான் அவர் தன்னுடைய உடற்பயிற்சிக்கான தயார்படுத்தலில் ஈடுபட்டார். அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடற்பயிற்சியை தாண்டி எந்த ஒரு சிந்தனையும் அவர் சிந்திக்கவில்லை என்பது மனைவியினுடைய கூற்றாக இருக்கின்றது. ஆனாலும் கூட இப்போது இடம்பெற்றது என்ன என்பதுதான் எல்லோரிடம் இருக்கக்கூடிய தேடலாக இருக்கின்றது. அவருக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொலைபேசி அழைப்புகள் ஏதாவது வந்ததா, அல்லது இந்த சூழலில் அவரை அணுகியவர்கள் யார்? முன்னாள் போலீஸ் மா அதிபர் எப்படியான வகையில் இந்த சூழலை எட்டினார், அல்லது அவருடைய வீட்டுக்குள் அல்லது அவருடைய வளாகத்துக்குள் வேறு யாராவது சென்றார்களா என்கின்ற விவகாரம் எல்லாம் பேசப்படுகிறது. ஆனால் அவர் கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி அவருடைய உயிரை மாய்த்து கொண்டதற்கான கைத்துப்பாக்கியும் இப்போது பெறப்பட்டிருக்கிறது என்றால் எந்த சூழ்நிலையில் அவர் இந்த தவறான முடிவை எடுத்தார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று மாற்றுக் கொள்கைக்கான நிதியம் எடுத்த ஒரு கணக்கெடுப்பில் 51.6% மக்கள் திருப்தி அளிப்பதாக அந்த விசாரணைகளில் திருப்தி காண்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், இந்த விசாரணை திருப்திகரமாக இடம்பெறுகிறது அல்லது அதனோடு தொடர்பானவர்கள் கைது செய்யப்படுவதில் மக்களுக்கு திருப்தி என்றால் எங்கோ ஒரு இடத்தில் இதில் குழப்பம் இருக்கிறது என்று மட்டும்தான் இப்போது எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை சி.டி. விக்ரமரட்ன என்பவர் ஒரு மரணமல்ல அல்லது கொலை, அது மூளை செலவை செய்யப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட என்கின்ற கேள்விதான் இங்கு பலரிடம் இருக்கின்றது. காரணம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மிக முக்கிய நபராக அல்லது மிக முக்கிய பயங்கரவாதியாக அல்லது மிக முக்கியமான சூத்திரதாரியாக இருக்கக்கூடியவர்தான் சாரா ஜெஸ்மின். சாரா ஜெஸ்மின் உயிரிழந்த விவகாரம் அல்லது சாரா ஜெஸ்மினுக்கு என்ன இடம்பெற்றது, சாரா ஜெஸ்மின் விவகாரத்திலே எவ்வாறான அழுத்தங்களை தான் எதிர்கொண்டதாக அனைத்து விடயங்களையும் அவர் நீதிமன்றத்திலே கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கடந்த ஓரிரு வாரங்களாக எந்த ஒரு தகவலும் வெளிப்பரப்பிலே அரசு தரப்பாலோ அல்லது ஊடக சந்திப்புகளிலோ போலீசாரோ யாருமோ வெளிப்படுத்தவில்லை. வெகு விரைவில் பிள்ளையான் இந்த தாக்குதலின் ஒருவராக அடையாளப்படுத்தப்பட இருப்பதான செய்திகள் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் வெளியானது. பிள்ளையான் அடையாளப்படுத்தப்பட்டால் அல்லது பிள்ளையான் வெளியே எடுக்க முடியாது, சுரேஷ் அளவை எடுக்க முடியாது, இன்னும் சிலரும் அந்த பகுதிக்குள் சென்று விட்டால் இதனை திட்டமிட்டவர்கள் அல்லது இந்த சதி செயல்களுக்கு காரணமானவர்கள் இன்னும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டி நேரிடும் என்பதை சுதாகரித்துக் கொண்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினுடைய மூளையாக செயற்பட்டவர்கள் சுரேஷலே பிள்ளையானோடு இவற்றை உள்ளுக்குள் ஆள் செல்வதை நிறுத்தி விடுவோம். எனவே இனி வெளியில் இருக்கக்கூடிய எமக்கு சந்தேகம் பெறக்கூடிய, அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய தங்களோடு இணைந்து செயற்பட்டவர்களை இனி உயிரோடு விடுவதில்லை என்கின்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் இப்போது சி.டி. விக்ரமரட்ன முடிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் போலீஸ் சிறுமியர் பணியகத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் நீதிமன்றத்திலே தன்னை கைது செய்யக்கூடாது என்கின்ற ஒரு தடை உத்தரவு ஒன்றையும் எடுத்திருந்தார். இது ஒரு தகவலுக்காக மட்டும்தான் உங்களுக்கு கூறப்படுகிறது. இதில் 1000 அர்த்தங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும். அதனையும் நீங்கள் சற்று
கவனத்தில் எடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். காரணம், இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் தலைகளாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைகள் எப்படி இடம்பெறும் என்று யாராலும் ஊகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, சி.டி. விக்ரமரட்ன என்பது காலையில் அவருடைய மனைவியினுடைய கருத்தின்படி அவர் சுமூகமாகத்தான் இருந்திருக்கின்றார். அவருடைய அயலவர்கள் கூறும்போதும் அவரிடம் எந்த ஒரு பதட்டமும் இல்லை. அப்படி என்றால் இதில் ஒரு முறை இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். சுரேஷல ஆபத்தில் இருக்கிறார், வெளியே விடுங்கள், அவருடைய மனைவி ஆபத்தில், குழந்தைகள் ஆபத்தில் என்றான் கூறப்பட்ட அந்த காதுகளில் கேட்ட ஓசைகள் என்று ஓய்ந்து விட்டது. அப்படியாயின் அன்று சுரேஷ் செலவையும் வெளியிலே எடுக்க இந்த தரப்பினர், அதாவது சி.டி. விக்ரமரட்ன அதே போன்ற கபில சந்திரசேனவை முடித்து கட்டிய அல்லது தீர்த்து கட்டிய தரப்பினர் தயாராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் யார்? கபிலவின் பின்னால் சி.டி. விக்ரமரட்ன, சி.டி. விக்ரமரட்னவின் பின்னால் இப்போது சுரேஷ் அலை நூலிழையில் தப்பி இருக்கின்றார், அல்லது பிள்ளையானும் சுரேஷலவும் நூலிழையில் தப்பினார்கள் என்று கூறினாலும் பொருத்தமோ தெரியாது. நீதிமன்றத்தின் ஒரு பொறுப்பான செயற்பாட்டால் தான் அவர்கள் இருவரினுடைய உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. இவர்கள் கூறுவது போன்று அவர்களுக்கு சிறைகளுக்குள் பாதுகாப்பில்லை என்பதை விட இவர்கள், அதாவது இவர்களுக்கு ஆதரவாக கருத்து கூறுகிறேன் என்று கூறக்கூடிய இனவாதிகளை பொறுத்தவரை இவர்களை வெளியில் எடுத்து தீர்த்து கட்ட வேண்டும். ஆனால் அந்த சந்தர்ப்பம் இவர்களுக்கு இல்லாமல் சென்றிருப்பது என்பது இனி வருகின்ற நாட்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பான இன்னும் பலருடைய மரணங்கள் இடம்பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கிறது. அவை அசாத்தியம் அல்ல. ஏனென்றால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பான சூத்திரதாரிகள் உசாரடைந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இனி வருகின்ற நாட்களில் அவர்களுக்கான ஆபத்து நிலை அவர்களால் உணரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரசு சாட்சியங்கள் என்று கருதக்கூடியவர்கள் அல்லது அரசுக்கு சாட்சி வழங்குகின்றவர்கள் விவகாரங்கள் எப்படி அவர்களுடைய கைகளுக்கு செல்கிறது? நீதிபதியிடம் ரகசியமான முறையிலே 7 இராணுவ புலனாய்வாளர்கள் வழங்கிய ரகசிய அறிக்கை கோட்டபாய கைகளுக்கு செல்கிறது. இப்போது சி.டி. விக்ரமரட்ன ரகசியமான முறையிலே சாரா ஜஸ்மின் அல்லது புலோஸ்னி தொடர்பாக கூறிய விடயம் அங்கு செல்லுகிறது என்றால் எங்கு இதில் இடைவெளி இருக்கிறது அல்லது லீக் இருக்கிறது? அதனை அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. விசாரணைகள் சீராக இடம்பெறுகிறது. ஆனால் யாரோ ஒரு தரப்பு அல்லது யாரோ ஒரு தனிநபர் இதற்குள் இருந்து முழுமையான தகவலை வழங்குகிறார். அந்த கருப்பு ஆடு யார்? அந்த கருப்பு ஆடை அனுமதிப்பது எப்படி? அல்லது அந்த கருப்பு ஆடை அடையாளப்படுத்த முடியாமல் அரசு இருக்கின்றதா அல்லது அரசுக்கும் இதில் குழப்பம் இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. இனி வருகின்ற நாட்களில் இன்னும் பல முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்துவோம். அது மட்டுமல்லாது இந்த மரணம் சொல்லுகின்ற செய்தி என்பது உங்கள் அனைவருக்கும் திட்ட தெளிவாக புரிந்திருக்கிறது. சாட்சியங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசிடம் அடைக்கலம் அடைய வேண்டியது சாட்சிகளின் கடமை. உங்களுடைய குடும்பங்கள் முக்கியம். இது போன்றுதான் பிள்ளையான் இனிய பாரதி விவகாரங்களிலும் பலருடைய எதிர்காலம் ஆபத்தில் இருக்கிறது. அரசிடம் பாதுகாப்பு கேட்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு காலத்திலே சிறைகளுக்குள் இருந்தால்தான் பாதுகாப்பு என்ற சூழல் இருந்தது. இப்போதும் அதே சூழ்நிலை தான் இருக்கிறது. எனவே சாட்சி என்று கருதக்கூடியவர்கள், உங்களிடம் ஆதாரம் இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் அரசு சாட்சியாக மாறுவது அரசின் கட்டுப்பாட்டில் சிறைகளுக்குள் இருப்பது பாதுகாப்பு என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.